வெள்ளாவை வச்சுதான் வெளுத்தாங்களா தமன்னாவை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். இவரும் ஒரு பாலிவுட் ஆக்டரும் செம்ம க்ளோஸா இருந்தாங்க, டேட் பண்ணாங்க. உடனே பிரிஞ்சு போனோடனே காரு தூ 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 அப்படின்னு துப்புனாங்க. எம்எல்ஏ கேட்டீங்கன்னா இல்ல, ஆக்டர் மேலதான் அத்தனை துப்பு இருக்காங்க. ஸோ தமன்னாக்காக எதுக்கு இவ்வளவு பாலிவுட் ரசிகர்கள் வராங்க? இவங்க பிரேக்கப்புக்கு என்ன காரணம்? இடையில வந்து அந்த ஹீரோயின் யாரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் பின்னாடி இருக்கிற கதையை நான் தானே சொல்லணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி டேப் தமிழ்ல இருந்து. தமன்னா பாத்தீங்கன்னா பெரிய ஆக்ட்ரஸ் பாலிவுட்ல கிடையாது. இப்ப பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஐட்டம் டான்ஸரா தான் வச்சிருக்காங்க. இப்போ இவங்களும் விஜய் வர்மாவும் பயங்கரமா வந்து டேட் பண்ணாங்க. இவங்க எப்படி நடிச்சாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. விஜய் வர்மா வந்து ஒரு கிரீன் பிளாக், ஏன்னா வந்து அவங்களோட பேக பிடிக்கிறது, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை வந்து சரி பண்ணி விடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது வா வாட் அ கிரீன் பிளாக் அப்படிங்கிற மாதிரி விஜய் வர்மாமா ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அது எங்க போய் தப்பா போய் முடிஞ்சதுன்னா, தமன்னா ஒரு பார்ட்டில ஃபாத்திமா அப்படிங்கிற இந்த ஹீரோயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. விஜய் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பட் அந்த பார்ட்டில கொஞ்சம் நெருங்கி பேசுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இவருக்கும் கனெக்ஷன் வந்து, அதாவது இவங்க ஒரு படத்தையும் அப்பதான் ஷைன் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் படமும் நடிக்கிறாங்க, அட் த சேம் டைம் தமன்னாவையும் ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அதாவது ஃப்ரெண்டை போய் இன்ட்ரடியூஸ் பண்ண போயிட்டு கடைசியில் ஃப்ரெண்டே தூக்கிட்டு போன கதையா தான் இங்க வந்து நடந்திருக்கு. கடைசியில பாத்தீங்கன்னா தமன்னா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, எதனால பிரேக்கப் பண்ணோம் அப்படிங்கறத சொல்லவே இல்லை. பட் இந்த பக்கம் பார்க்கும்போது ஃபாத்திமாவும் கொஞ்சம் வேற மாதிரி வேணும்ட்டே பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு காண்டு வந்து பாலிவுட் ரசிகர்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா விஜய் வர்மாவோட படம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் அப்பப்போ வந்து போஸ்ட் போடுவாங்க. என்ன இப்படி எல்லாம் போடுறீங்களா, படம் தான் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஏங்க இப்படி போட்டுட்டு இருக்கீங்க ப்ரொமோஷனுக்கு அப்படின்னு கேட்கும்போது இட்ஸ் ஆல்சோ ப்ரமோஷன், இதெல்லாம் போட்டாதான் பாப்பாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஃபாத்திமா சொல்றாங்க. ஆனா இந்த ப்ரமோஷனுக்கு இவங்க பண்றது முதல் தடவை கிடையாது. மாதவனோட ஒரு படம் நடிச்சாங்க. அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா மாதவனோட ப்ரமோஷன் ஈவெண்ட்ல அப்படியே டக்குன்னு அப்படியே கையை ரொம்ப இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டாங்க. ஆனா மாதவனோட அப்படியே நைஸா அப்படியே தள்ளி விட்டு அப்படி போயிடுவாரு. இந்த மீம் பயங்கரமா ஃபேமஸ் ஆக அந்த பொண்ணை போட்டு செம்மையா போட்டு அடிச்சாங்க. நீ மாதவன் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க, எல்லாரும் உன்ன மாதிரியே நடிச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கலாச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோவோட படத்துல பாத்தீங்கன்னா இவங்களும் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. இது இப்ப பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது கூட தெரியல. இந்த மாதிரி பண்ண விஜய் வர்மா இப்படி ஒரு ஆளையா வந்து லவ் பண்றாங்க. தமன்னா எவ்வளவு வந்து ஒரு ஸ்வீட்டான கேர்ள், அவங்கள விட்டுட்டு இவங்க லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாலிவுட் ரசிகர்கள் பயங்கரமா வந்து காரி துப்பிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம தமன்னா தான் ஏமாந்து போயிட்டாங்க. ஆல்ரெடி பையா கார்த்திகோட சேர்த்து வச்சு பேசிட்டு இருந்தாங்க, கல்யாணம் வரைக்கும் போகும்னு எதிர்பார்த்தாங்க, நடக்கல. விஜய் வர்மாவோட கல்யாணம் வரைக்கும் போகும் அப்படின்னு டெஃபினட்டா எதிர்பார்த்தாங்க. அவங்க ஸ்டில் டேட் பண்ணிட்டு இருந்தாங்க, நேரத்துக்கு கல்யாணமே ஆயிருக்கும். பட் வந்து அதுவும் போச்சு, எல்லாமே போச்சு. இப்ப குஸ்தாக் இஷ்க் அப்படிங்கிற ஒரு படம் மட்டும்தான் வரப்போகுது. விஜய் வர்மா அண்ட் ஃபாத்திமா நடிக்க போறது. கண்டிப்பா அந்த படம் ஓடவே ஓடாதுடா அப்படிங்கிற மாதிரி பாலிவுட் ரசிகர்கள் அடிச்சு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போன்ற பல பாலிவுட் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா எங்க ரெட் டேப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் இந்த வீடியோக்கும் லைக் போட்டுட்டு போயிடுங்க.